கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மரமற்ற நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்திலும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த மரமற்ற நாளில் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணியே முடியாத அதிசயங்களையும் அவர் என்ன செய்வாராம்? செய்கிற தேவனாய் இருக்கிறாராம். அன்பு பிள்ளைகளே, யோபுவின் வாழ்க்கையில செய்தார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, நம்மளோட தாயின் கருவில தெரிந்தெடுத்தலிருந்து இந்நாள் வரையும் நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை அது எவ்வளவு பெரிய காரியம் யோசித்து பாருங்க. அழகா அந்த கருவை காப்பாற்றி வந்திருக்கிறார், நடக்க செய்திருக்கிறார், வளர செய்திருக்கிறார், நல்ல படிக்க செய்திருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நம்மளை இன்றைக்கு நல்ல ஒரு பேத்தியை பார்க்க வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவருடைய எண்ணி முடியாத அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணியே முடியாத அதிசயத்தை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அதற்கு ஆதாரமாக பார்க்கும்போது வேதாகமத்தில் 5 அப்பம் 2 மீனை பார்க்கலாம். அந்த வனாந்திரத்தில் அது எங்கேருந்து வந்தது? ஒருவேளை அந்த சிறுவன் மூலமாக தான் வெறும் 5 அப்பமும் 2 மீன் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என் ஜனங்கள் வறுமையாக கடந்து செல்லக்கூடாது என்று சொல்லி அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து சீஷர்கள்ட்ட கொடுத்து ஜனங்களுக்கு அதை என்ன செய்ய அருமாறுகள் என்று சொன்னான். அந்த சீஷர்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாங்க? அருமாறினாங்க. நீதி துணிக்கு எடுக்க வைத்தாங்க. அன்பு பிள்ளைகளே, அது எவ்வளவு பெரிய அதிசயம்! எண்ணியே முடியாத அதிசயம், எண்ணியே முடியாத அதிசயம். யோசித்து பாருங்க. அந்த வனாந்தரத்துல வெறும் 5 மீன் தான், 5 அப்பமும் 2 மீன் தான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு ஐயோ இந்த 8வது மாதம் ஆயிடுச்சு, இந்த சொற்ப ஊதியத்தை வச்சு எப்படி கடன் அடைப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் ரன் பண்ணுவேன்னு சொல்லி கலங்குறீங்களா? அன்பு பிள்ளை, முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை நம்ம அப்பா அன்பு ரட்சகர் அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் டைரக்டா கொடுக்கல, பிதாவை நோக்கி தான் பார்த்தாரு. பார்த்து அதை ஆசீர்வதித்து பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தான். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா தான் ஜெபிக்கணும். மற்ற நேரம்லாம் ஆண்டவரை அப்படி ஒரு ஓரத்தை வைக்கணும். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது தான் அந்த ஆசீர்வாதம் தேடி வரும். ஆண்டவரையே தேடலன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நாடி தேடி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமா எப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணியே முடியாத அதிசயத்தை செய்வான். ஒரு அருமையான மிஸ்ரேலி குடும்பம் ஊழியத்துக்காக கிராமத்துக்குள்ளே கடந்து போனாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த கிராமத்தை தாண்டினா அந்த கிராமத்தில் பல எதிர்ப்பு. அதை தாண்டி கடந்து போனால் அங்கே பயங்கரமான காடு இருந்தாலும் அந்த காட்டை தள்ளி தூரத்தில் பார்க்கும்போது ஒரு அழகான வீடு தெரிஞ்சு, ஐயோ ஒருவேளை அறியாத அந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி ஆகிலும் ஒரு வார்த்தை போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு வருவோன்னு சொல்லி கடந்து போனாங்க. அன்பு பிள்ளைகளே, புலி அவர்களை வரட்டி வந்து தப்பிச்சோம் பிழைச்சலும் அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மலை ஓரத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர் அப்படியே அதிசயமா அவர்களை என்ன செஞ்சாராம்? அதை அப்புறப்படுத்திட்டு அவங்கள அருமையா சட்டுகளின் மறைவில் பாதுகாத்தாரா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை என்னையும் எவ்வளோ அருமையாக காத்து வந்திருக்கிறார். கொள்ளை நோய்க்கு காத்து வந்திருக்கிறார், பயங்கரமான ஆபத்துக்கு காத்து வந்திருக்கிறார், சோதனைகளுக்கு காத்து வந்திருக்கிறார். இல்லைன்னு சொல்ற காரியத்தை வாய்க்கப்பட்டு இருக்கிறார், முடியாதுன்ற காரியத்தை முடிய செய்திருக்கிறார். நாம எப்படி இருக்கோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? அன்பு பிள்ளைகளே, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணியே முடியாத அதிசயத்தை செய்கிற தெய்வம். பயப்படாதீர்கள், விசுவாசிங்க, நம்புங்க, நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். எண்ணி முடியா அதிசயம் செய்பவர் நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்வ நீரே. அப்பா
உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா. அந்த 8வது மாதத்திலேயே என் பிள்ளைக்கு காரியம் வாய்த்திராதா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஒருமனப்பட்டு கூப்பிடுங்க. எந்த காரியத்துல அதிசயம் நடக்கணுமோ அந்த காரியத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணியே முடியாத அதிசயத்தையும் உங்க வாழ்க்கையில செய்வான். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வான், உங்க மகனுடைய வாழ்க்கையில செய்வான், உங்க தொழில செய்வான், உங்க ஊழியத்துல செய்வான், உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவான், உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவான். அவர் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வான். நீ இந்த மாதத்துல எண்ணியே முடியாத அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார், உங்க குடும்பத்துல செய்ய போகிறார். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. ஐயா அந்த கரு எப்படி இந்த சூழ்நிலையில எப்படி என் மகளுக்கு இந்த கரு உண்டாகும் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அவர் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர். இந்த சூழ்நிலையில எங்க வீட்டுல எப்படி திருமணம் நடக்கும் சொல்றீங்களா? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணியே முடியாத அதிசயத்தை செய்கிறவர். அன்பு பிள்ளைகளை விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா. ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.